வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. நாம் நம்ம இயல்பான தன்மையோடு இருக்கும்போது மற்றவங்க நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன செய்யணும்? மற்றவங்களுக்காக நம்ம இயல்பான தன்மையை மாற்றிக்கிட்டு போலியாக வாழ்ந்தாக்கா நமக்கே ஒரு சலிப்பு இல்லை சுதந்திரத்தை இழந்த மாதிரியான ஒரு உணர்வோடு வாழறது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் மற்றவர்களுக்காக நம்முடைய இயல்பான தன்மைகளை மாற்ற வேண்டுமா? இது முதல் கேள்வி. முதல் விஷயம், இயல்பாக இருப்பது என்பது உங்களின் இயல்பாக இருக்கும் குணங்களின்படி வாழ்வது. உதாரணத்திற்கு, எனது இயல்பு எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்த இடத்தில் வைப்பது. இப்படி இருப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? இல்லை. அதே சமயம் எனக்கு இன்னொரு இயல்பு என்ன என்றால், மனதில் பட்டதை சரியோ தப்போ பிடிக்குமோ பிடிக்காதோ அதை நேரிடையாக மற்றவர்களிடம் சொல்லிவிடுவது. உதாரணத்திற்கு, ஒரு கணவன் மனைவி இருவருமே இதே இயல்பான குணங்களை உடையவர்கள். வீட்டுக்காரர் வீட்டம்மாவை பார்த்துட்டு, ஏம்மா சோறு பூரா கல்லாக இருக்குது, 2 கண் இருக்குல்ல, நல்ல அரிசியை ஒழுங்காக களைஞ்சி கல்லை எடுக்க மாட்டியா? இதற்கு அவர் மனசில் பட்டதை சொல்லிட்டார். மனைவியும் மனசில் பட்டது சொல்லக்கூடிய இயல்பு. ஏன் உங்களுக்கு 1 2 32 பல்லு இருக்குல்ல, கடித்து சாப்பிட வேண்டியதானே என சொன்னால் அந்த வீடு என்ன ஆகும்? இங்கே என் இயல்பு என்பதை விட எது நன்மையை தரும் என்பதுதான் முக்கியம். என் இயல்புப்படி நான் இருக்கும்போது நான் துன்பத்தை பிறருக்கு கொடுத்தாலோ நான் துன்பத்தை எடுத்துக்கொண்டாலோ புதிதாக பாவங்களை சேர்த்து மீண்டும் வாழ்க்கையில் சிக்கலை அதிகரித்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. மகரிஷி அவர்கள் அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்பு என்று கூறியிருப்பார்கள். இது என்னுடைய இயல்புக்கு பொருந்தி என்னுடைய இயல்பான செயல் துன்பத்தை தருகிறது என்றால் என் இயல்பான குணங்களை மாற்றியே ஆக வேண்டும். இதற்காகவே மகரிஷி அவர்கள் தற்சோதனை குணநலப்பேறு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும்? நாம் அனைத்து சூழ்நிலைகளிலும் கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு 3ஐயும் கணித்து என் எண்ணம் சொல் செயல் நன்மை தருகிற அளவிலே இருக்க வேண்டுமே ஒழிய என் இயல்பு என்பது மட்டுமே இதை நிர்ணயித்து விடக்கூடாது. இது முதல் விஷயம். இரண்டாவதாக, நான் இயல்புக்கு மாறாக நான் வாழும் பொழுது நான் செயற்கையாக போலித்தனமாக அல்லது சுதந்திரத்தை இழந்து அல்லது சலிப்போடு என் கடமையை செய்கிறேன் என்ற எண்ணத்தை நாம் கண்டிப்பாக மாற்றி ஆக வேண்டும். துன்பம் தரும் இயல்பை நான் மாற்றிய பிறகு நாம் ஒரு இனிமையான நேர்மறையான காந்த ஆற்றலை பரவ விடுவதினால் ஆரம்பத்தில் இதை செய்வது சிரமமாக தோன்றினாலும் போக போக நமக்குள் ஒரு இன்ப ஊற்று ஆரம்பித்து விடுவதை உணர முடியும். மூன்றாவதாக, குப்புவின் இயல்பு எல்லோரையும் சமமாக பார்ப்பது. அலுவலகத்தில் டீ போடுகிறவர் தோளில் கையை போட்டு அவர் வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு போனதை அவர் கூட வேலை பார்க்கிற மற்றவர்கள் குப்புவை தவறாக பேச ஆரம்பித்து விட்டனர். என்ன செய்வது? நம்முடைய இயல்பான குணம் தெய்வீக தன்மைகளான அன்பு, கருணை, சமநோக்கு பார்வையாக இருக்கும் என்றாலோ அல்லது நீதி பெறலாமல் கடமையை செய்வதே என்னுடைய இயல்பு என்றாலோ நம்முடைய இயல்பை மாற்ற வேண்டியது இல்லை. அதற்கு மாறாக தவறாக நினைப்பவர்களை வாழ்த்த தேவைப்பட்டால் நமது இயல்பை அவர்கள் புரியும்படி எடுத்துரைத்தால் நமக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆகவே எனது இயல்பு துன்பத்தை தரும் என்றால் குணநல பேரை நோக்கி நம்மை சீர்திருத்தம் செய்து கொள்வதே சிறந்தது. நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே, வேதாத்திரிய பயணம் அதற்கே. வேதாத்திரியம் வாயேஜ், வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக. லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.